ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு தாய் ட்ராமாவோட 4th எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லயே பார்த்துருப்போம். ரேங்க் தன்னை பாவம் பார்த்து தங்க வச்ச இடத்துலயே அவளுடைய வேலையை கட்ட, அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு இவளை கண்டாலே ஆல்ரெடி பிடிக்காது, இவ திமிர் பிடிச்சவ அப்படின்ட்டு. ஆனால் இருந்தாலும் சரி போனால் போட்டோன்னு தங்க வச்சாலும் இவ ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அவங்க சாப்பிட்ற சாப்பாடை கூட ஒரு மாதிரி கேவலமாக பார்க்கறது, அதை வேஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதால அந்த பொண்ணுக்கு செம்மையாக கோவம் ஆயிடுது. அதனால அவகிட்ட சண்டை போட இவளும் கையில் இருந்த நூடுல்ஸ் பிளேட்டை அந்த பொண்ணோட தலையில் கொட்ட அவளுக்கும் செம்மையாக கோவமாயிடுது. நல்லா மூஞ்சிலே குத்து குத்துன்னு குத்தி விட்டுறா. அதனால செம்மையாக அழுதுகிட்டு இருந்தா இல்லையா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லையா அடிப்பட்டவ எங்கே போவா, நம்ம பிம் வீட்டுக்கு தானே போவா. அதே போல் கரெக்டாக பிம் வீட்டுக்கே போயிட்டா. பிம்மையும் பார்த்து செம்மையாக அழுகிறா. இந்த மாதிரி அந்த ஆன்ட்டியோட பொண்ணு என்னை செம்மையாக போட்டு அடிச்சிட்டா, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு இன்னும் 4-5 பிட்டு அதிகமாகவே போட்டு பிம் கிட்ட சிம்பத்தியை கிரியேட் பண்ணி பிம்மோட கைண்ட்னஸை இவ யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறா. பிம்க்கும் இவ அடிபட்டிருக்கிறது அவளாலையும் தாங்கிக்க முடியாது. ஏன்னா இவங்க அப்பா ஒரு டைம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தப்ப இவ தானே ஹெல்ப் பண்ணா. அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு இவங்க அப்பாவுக்காக ஹெல்ப் பண்ணனா. அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா உயிரோடய வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு உயிரோடு இருப்பாரா இல்லையாங்கிற டவுட்ல தானே இருந்தாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவளுக்காக ஹெல்ப் பண்ணதால இவளும் சரி நம்ம இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. சரி நீ இங்கே வந்து இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவ என்ன பண்ணுறான்னா ஆன்ட்டி வீட்டில் இவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டா போல இருக்கு. ஆன்ட்டியும் அவங்க பொண்ணும் வெளியே இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்தவங்க கிட்ட ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் பேசுகிறா. ஆன்ட்டி நான் இங்கே இதுக்கு மேலே இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் இவ்வளோ நாளாக என்னை தங்க வச்சுக்கிட்டது என்னை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் டாக்ஸியில் ஏறி கிளம்புறன்ட்டு போனவ டாக்ஸியை பாதி தூரத்துலேயே நிப்பாட்டிக்கிறா. ஆக்சுவலாக அவங்க வீட்டை விட்டு கூட தள்ளி போகல, கொஞ்சம் தூரத்துலேயே நிப்பாட்டிக்கிறா. ஆன்ட்டியும் ஆன்ட்டியோட பொண்ணும் உள்ளே வந்தவங்க வீடை பார்த்தா அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கு. எல்லா சாப்பாடு ஐட்டம் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் கொட்டி நாஸ்தி பண்ணி வச்சிட்டா. அது ஒரு மாதிரி ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பொருளை இதுக்கு மேலே எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு போட்டு செம்ம மெஸ்ஸி ஆக்கி வச்சுட்டா. பாவம் அவங்களே வீட்டு வேலை செஞ்சு தானே அந்த பொருளெல்லாம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த நாய் பாருங்களேன் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சுட்டா. அவங்களுக்கா செம்மையாக கோவமாகுது. அந்த ஆன்ட்டியா அப்படியே அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு செம்ம கோவத்தில் வெளியே வந்து பார்க்க அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு, ஏய் வெளியே வாடி, என் வீட்டுக்கு இப்படி நாஸ்தி பண்ணிட்டு எங்கடி போறேன்னு சொல்லிட்டு சண்டை பிடிக்கலான்னு பார்த்தா இவ கதவை திறக்கிற மாதிரி திறந்துட்டு டப்புன்னு மூடிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புங்கன்னு சொல்லிடுறா. அந்த பொண்ணு கெட்ட கெட்ட வார்த்தையில செம்மையா திட்டி தள்ளுது. இவளும் நம்ம பிம் வீட்டுக்கும் வந்துடுறா. அங்க நம்ம ஆன் தான் இருக்கா. ஆன்னா அந்த வீட்டோடைய மேட் பொண்ணு, அந்த பொண்ணு தான் இருக்கா. இவ்வளோ இப்படி பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்த உடனே ஏன் இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்க்க பிம் என்னை இங்கே தங்க சொல்லிட்டா. அதனால நான் இங்கே தான் தங்க போறேன், என்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்லவும் சரின்ட்டு இவ்வளோ வேற வழி இல்லாத எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்க. பிம்மும் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஒன்று சாப்பிட்டுட்டு இருக்க. அப்போ ஆன் கிட்ட பிம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம ரேங்க்கும் இங்கே தான் தங்க போறா, அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அந்த பொண்ணுக்கும் ஷாக் ஆயிடுது. என்னடா இந்த பேய் இங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அவளுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங்ல ஹீரோ வீட்டுக்கும் வரான். பிம்க்கு நல்லா ஃப்ளவர் பொக்கையெல்லாம் வாங்கிட்டு செம்ம ரொமான்டிக் மூடோட வந்துட்டு இருக்க. அந்த சமயத்தில் இந்த ரேங்க் முன்னாடி இருந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ வந்ததுல இருந்து அதுதான் அவளோட வேலை, எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான் அவளோட வேலை. சாப்பிட்டுட்டு இருக்கிறா. ஹீரோ வந்தவனும் அவ திரும்பி இருக்கிறதால பிம் தான் இருக்கான்னு நினைச்சிட்டு டக்குன்னு ஹக் பண்ணி கிஸ் பண்ண அப்பதான் அவனுக்கு தோணுது, இது எங்கேயோ நம்ம எப்பயோ ஹக் பண்ண ஃபீலிங்ஸ் கொடுக்குது, இது யாரா இருக்கணும். டக்குன்னு திரும்பி பார்த்தா இவளை பார்த்த உடனே செம்மைய ஷாக் ஆயிட்டு, நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு இங்க என்ன வேலைன்னு செம்மைய கத்த ஆரம்பிக்க. 2 பேரும் சண்டை போடவும் உள்ள பிம் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா போல இருக்கு. அவளும் வெளியே வந்துடுறா. ஆக்சுவலாக ஹீரோ கிட்ட சொல்லாமலேயே இந்த பொண்ணு இந்த ரேங்கை இந்த வீட்டில் வச்சிருப்பா போல இருக்கு. அதனால இது என்ன பிம் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்கறதுக்கு ரக் இந்த மாதிரி அவளை நம்ம வீட்டில் தான் தங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல செம்மையா அவனுக்கு கோவம் ஆயிடுது. அப்போ நம்ம பிம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கக்குள்ள இவ என்ன பண்றான்னா அவ கண்ணத்தை தடவி தடவி காட்டிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை இவ செட்யூஸ் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கா போல இருக்குது. அது தெரியாத இந்த அப்பாவி பொண்ணும் இவளை விட்டு வச்சுக்கிட்டு இருக்குது. ஹீரோவும் இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு கோவப்பட்டுட்டு உள்ள போயிட்டு கோவத்தோட இருக்க. பிம்மும் கூட வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆன்ட்டியோட பொண்ணு செம்மையாக அடிச்சிட்டா பாரு, முகம்லாம் அடிபட்டிருக்கு அவளுக்கு, கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டோமே, அதுக்கப்புறம் அவள் தனியாக வீடு எடுத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி. சாரி ரக், எனக்கு தெரியுது நான் உங்ககிட்ட சொல்லாமல் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும், ஆனால் அவளை ரொம்ப அவங்க அடித்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவளை நான் இங்கே
வச்சிருக்கேன். அவங்க வந்ததுல உனக்கு கோவமா இருக்கும்னு எனக்கு தெரியும், என்னை மன்னிச்சிடுற அப்படின்ட்டு சாரி கேட்கவும் அவனும் சரி விடு விடு பாத்துக்கலாம், இதுக்காகலாம் நீ மூட் அப்செட் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சமாதானப்படுத்த அந்த பொண்ணும் தேங்க்ஸ் சொல்றா. சீக்கிரமாவே அவளை இங்க இருந்து காலி பண்ணி அவளுக்கு வேற வீட பார்த்து அனுப்பி விட்டுரு, இங்க அவ இருக்க கூடாதுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லு. அதுக்கப்புறம் பிம் ரேங்கையும் வந்து பார்க்க அவளுக்கு இவ்வளவு பார்த்த உடனே பிம் ரேக் என்ன சொன்னா, நான் இங்க இருக்க கூடாதுன்னு உங்ககிட்ட சத்தம் போட்டானா, நான் கொஞ்ச நாளைக்கு தான் இங்க இருப்பேன் பிம், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வீடை பார்த்துக்கிட்டு நான் அங்க போயிடுவேன், அது வரைக்கும் மட்டும் நான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க இருந்துக்கிறேன்னு ப்ளீஸ் அவங்ககிட்ட கொஞ்சம் பேச, எனக்காக நீ பேச, எனக்காக நீ பெர்மிஷன் கேள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. பிம்மும் பார்த்துட்டு உன்னைய இங்க தங்க சொல்லிட்டாரு, சோ நீ இங்கே தங்கிக்கலாம், சீக்கிரமாவே வீடு பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்க இந்த ரேங்கும் அங்க வந்துடுறா. கரெக்டா ஹீரோ பக்கத்துலயே இன்னொரு சேர் இருக்குமா, அதுல போய் உட்காந்துக்கிறா. அவனுக்கா செமைய கோவம் ஆகுது, முறைச்சு பார்க்க ஏன் அப்படி பாக்குறங்கிறதுக்கு, நீ எதுக்காக எங்க உட்காந்துருக்கங்கிறதுக்கு, இதுல என்ன இருக்கு, சாப்பிட்றதுக்காக தானே உட்காந்துருக்கேன், இதுல என்ன இருக்குங்கிற மாதிரி பாக்குறா. அவனுக்கு செம்மையா கோவம் ஆகுது, சண்டை போடுற மாதிரி தான் இருக்கான். அதனால நம்ம பிம் என்ன பண்றாங்க, ரெண்டு பேர்த்தையும் விட்டா செம்மையா சண்டை பிடிச்சுக்குவாங்க, ஸோ இவங்களை எப்படியும் தடுக்கணும் அப்படின்ட்டு ரேங்க் நேற்று எப்படி தூங்குனேன், நிம்மதியாக தூங்குனியான்னு கேட்குறதுக்கு ஆமாம் பிம் ரொம்ப நிம்மதியாக தூங்குனேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா தூங்குனேன், ரொம்ப கூலாக இருந்துச்சு, எனக்கு ரேக் வீட்லேயே ஒரு பர்மனண்ட்டாக இருந்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லவும் நம்ம பிம்க்கும் முகம் ஒரு மாதிரி ஆயிடுது, ரக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் செமையா கோவமாயிட்டு உன்னால இங்கெல்லாம் பர்மனண்டாலாம் தங்க முடியாது, ஒழுங்கா சீக்கிரமா உனக்குன்னு ஒரு வீடை கண்டுபிடிச்சு அங்க போகிறதுக்கு பாரு அப்படின்ட்டு எனக்கு இங்க சாப்பிட்றதுக்கே பிடிக்கல, நான் போறேன்ட்டு எழுந்திரிச்சு போக பார்க்க ஏன் ரேக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க என்னை வந்து ஹக் பண்ணிய, அதே போல ஏதோ நடந்துடணும் பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அண்ட் பாங்காண்டி கிட்ட சொல்லி கொஞ்சம் ஹோலி வாட்டரை வாங்கிட்டு வந்து இங்கெல்லாம் தெளிச்சு விடு, அப்பதான் பேய் பேசலாம் இங்க இருந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட இடையில இருக்கிற நம்ம பிம்கா என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒன்னும் புரியாத பாத்துக்கிட்டு இருக்க, இவ இருந்துகிட்டு ஒன்னும் இல்ல பிம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் நடந்துச்சு, ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுறா. நம்ம பிம்க்கு பயம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாங்க. ஆஃபீஸ்க்கு நம்ம பிம் தான் அவளை கூட்டிட்டு வராங்க. அதனால ரேங்க் கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, நீ ஏதாவது டாக்ஸி பார்த்து ஈவினிங் போக முடியுமான்னு கேட்கறதுக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் ரேக் இருக்கான்னா பக்கத்துல தானே இருக்கான், நான் அவன் கார்லயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நீ என்ன சொல்ற அப்படிங்கிறதுக்கு இல்ல அவனுடைய ஆஃபீஸும் பக்கத்துல தானே இருக்கு அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ ரேக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது, அவனை தொந்தரவு பண்ணாத, நான் பாக்குறேன் என்னோட வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு நான் உன்னை வந்து கூட்டிட்டு போறேன், நீ தேவையில்லாத அவனுக்கு பிரச்சனை கொடுக்க கூடாதுங்கிறதுக்கு நான் எங்க கொடுக்குறேன், அவன் தான் தேவையில்லாத என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் பிம் உனக்கு எதுவும் மனசு கஷ்டமா இருக்கா, அவன் தெரியாம தான் என்னை ஹக் பண்ணிட்டான், நீ அதெல்லாம் நினைச்சிக்காத, அதெல்லாம் நினைச்சிட்டு மனசு கஷ்டப்படாத, நீயே வந்து என்னை கூட்டிட்டு போ, நான் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணும் சரி நான் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இங்க ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கான், இந்த மாதிரி அந்த பொண்ணு இங்க வீட்டுக்கு வந்துட்டா, அவளால எங்களுக்குள்ள ப்ராப்ளம் ஆகும் போல இருக்குன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்க ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்கானா, அவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான், என்ன உன் வீட்டுக்கு அவ வந்துட்டாளா, போச்சு போ குடியே கெட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறான். அப்ப ஹீரோ அப்பா இருந்துட்டு நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா, நீ வேணா அந்த ரேங்கை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரேன், அவ எங்க வீட்டுல ஸ்டே பண்ற டைம்ல பாங்க பத்தி தான் உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவ வச்சு செய்வா, அதனால அவ கண்டிப்பா வீட்டுல எங்கேயுமே இருக்க மாட்டா, ஓடி போயிடுவா, சோ அவளை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டுன்னு சொல்லவும் அவனும் யோசிக்கிறான், அது வரைக்கும் நீ அவளை பாக்குறதோ அவகிட்ட எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்ல, அப்பா நான் ஏன்பா அவளை பார்க்க போறேன், இந்த உலகத்திலேயே அவ தான் கடைசி பொண்ணா இருந்தாலும் நான் அவளை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம பின் காலையிலே நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க கார்ல. அந்த ரேங்க் சொல்லி இருப்பா இல்லையா, நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டபிளா என்னை ஹக் பண்ணிக்கிட்ட, அந்த மாதிரி திரும்பவும் அந்த விஷயம் நடந்துருமோன்னு பயப்படுறியான்லாம் கேட்டிருப்பா இல்லையா, கேட்டா அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே போகவும் இந்த பொண்ணு டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிடுறா. முன்னாடி இருந்து ஒரு கார் வந்து இடிச்சிருது, பின் சைட்ல இருந்து வந்த காரும் இடிச்சிருது. அந்த பொண்ணு பயந்து போயிட்டு காரை விட்டு இறங்கி அவ கார்ல கொஞ்சம் பார்ட்ஸ் உடஞ்சு போயிருக்கும், அதனால பின்னாடி வந்தவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, நீ எதையோ யோசிச்சுக்கிட்டே காரை பிரேக் போடவும் தான் என்னோட வண்டி உன் கார்ல இடிச்சிச்சு, நீ ஒழுங்கா போனீன்னா இந்த மாதிரி ஆயிருக்காது இல்லைன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிடறான். அதனால இந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து
ரேங்கோட ஹஸ்பண்ட் அந்த சைடு வந்துட்டு இருக்கான் பேக் டாக்ஸில. இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறதையும் பாத்துறான். அவன் டக்குன்னு இறங்கிட்டு அங்க வந்துகிட்டு இருந்த வண்டி எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றா வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். நம்ம பிம்மும் அவனை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அப்ப 2 பேரும் பேசிக்கக்குள்ள இவன் லாஸ் ஆன விஷயத்தையும் சொல்றான். அதனால நம்ம பிம் முகமே ஒரு மாதிரி ஆயிடுது. ரொம்ப பாவமா அவனை பார்க்க, என்ன பிம் நான் உன்னை என்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி பயமுடுத்திட்டேனா? நீ ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது. அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத, நான் சீக்கிரமாவே மேல வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியே தோணுது? இல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, நீங்க எப்படி இருந்தீங்க இப்படி ஆயிட்டீங்களே, அதனாலதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிடுச்சு. உங்களுக்கு எந்தாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு. இப்ப ரேங்க் கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவளுக்கு தங்கறதுக்கு கூட இடம் இல்லாததால என் வீட்டுலதான் என் கூட தான் தங்கியிருக்கான்னு சொல்ல அவனுக்கே ஷாக் ஆகுது. என்ன சொல்ற பிம், உன் வீட்டுல அவ இருக்காளா? இது உன் ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளமா இல்லையா? அவன் கஷ்டப்படுவானே, நீ எதுக்கு அவளை கூட்டிட்டு போய் அங்க வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்க, அப்ப என்ன சொன்னாங்கன்னு காட்டல. அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பாக்குறான். நம்ம பிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி ரெக் கிட்ட சொல்லிட்டேன், அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவ ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க போறது இல்ல, கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு அவ வீடு அவளுக்குன்னு ஒரு வீடு பார்த்துட்டு அங்க போயிடுவா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அவ அங்க இருந்து காலி பண்ணாத ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்கு அப்படிலாம் இல்ல. இப்ப ரேங்க் ரொம்பவே மாறிட்டா. அவ பட்ட கஷ்டம் இப்ப அவளை மாத்திருச்சு. நீங்க வேணா எங்க வீட்டுக்கு ஒரு டைம் வாங்கல, அவளை நீங்க பாருங்களேன், அவ உங்ககிட்ட எப்படி பேசுறான்னு பாருங்களேன், ரொம்ப நல்ல மாதிரியா மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா இந்த பொண்ணோட நம்பிக்கையும் உடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு வந்திருக்கான் போல இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டே, பீம் நீ அவளுக்கு நல்லது நினைக்கணும்னு தான் நினைக்கிற, ஆனா நீ இப்ப தப்பு பண்ணிட்ட, அவளை பத்தி உனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னவோ அவளை பார்த்து ஏதோ பூதம் பேய்ங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் பண்ண போறா, போக போக பார்க்கலாம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒரே கார்ல வந்தவங்க. ஹீரோ வழக்கம் போல ஹீரோயினை கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த பிம் டாக்ஸில வந்துடுறா. அவ வந்தவ செம்ம கோவத்தோட வந்து இவங்கள பார்த்து பிம்னு கத்த, இவங்க 2 பேருக்கும் ஷாக் ஆயிடுது. ரேக்கா சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன், நான் முதல்ல உள்ள போறேன்ட்டு உள்ள போயிடுறான். இவ வந்தவ, நீ என்ன சொன்ன, என்னை நீ கூட்டிட்டு வரேன்னு தானே சொன்ன, ஆனா நீ என்னை விட்டுட்டு வந்துட்ட, நான் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மதியத்துல இருந்து டாக்ஸி கிடைக்குமான்னு செக் பண்ணிட்டே இருந்தேன், டாக்ஸியே கிடைக்கல, நான் எவ்வளவு நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பொல்யூஷனா இருந்துச்சு, அதுல என்னை விட்டுட்டு வந்துட்ட, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, ஆனா நீ எல்லாம் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி வாய் விடாத கத்திக்கிட்டே வரா. பிம்மும் பின்னாடியே சாரி சாரி சாரின்னுகிட்டே கெஞ்சிக்கிட்டு இருக்க. உள்ள போன ரெக்கா செம்மையா கோவமாகுது. திரும்பி வந்துகிட்டு இருக்கான். இங்க நம்ம பிம்மை பிடிச்சி செம்மையா திட்டிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு உனக்கு அர்ஜென்டா, என்னை கூட கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் எனக்காக, அப்படி ஓடி வந்துட்ட, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கிறதுக்காக இந்த மாதிரியா, அவன் பின்னாடியே ஓடி வந்துட்ட, என்னை விட்டுட்டியே அப்படின்ட்டு செம்மையா போட்டுட்டு ரொம்ப பர்சனலாவும் பேச ஆரம்பிச்சிடறாள. ரெக்கு செம்மையா கோவம் ஆயிடுது. வந்து செம்மையா பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடான். உனக்கு அறிவு இருக்கா, தேவையில்லாத எங்க பர்சனல் மேட்டர்லாம் பேசுறவெல்லாம் வச்சுக்காத, என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாத ஃப்ரெண்டுங்கிற அவகிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு கேட்டியா? அவ கொஞ்ச நேரம் விட்டுருந்தா செத்து இருப்பா, அதையாவது சொல்ல விட்டியா? அவளை சொல்ல விடாத திட்டிட்டு இருக்கிற. அவ உன்னைய ஃப்ரெண்டா தான் நினைக்கிறா, நீ தான் செல்ஃபிஷ் அப்படிங்கவும், நீ தேவையில்லாத என்கிட்ட ரொம்ப ஓவரா பேசுற அப்படின்னு கத்த ஆரம்பிக்க அவனுக்கு கோவம் ஆயிடுது. அவனும் திட்ட ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. நம்ம பீம் தான் இடையில மாட்டிக்கிறாங்க. 2 பேரும் வாயை மூடுங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க, சண்டை போடாதீங்கன்ட்டு சமாதானப்படுத்த பார்க்க, அவ நம்ம பிம்மை தான் அடக்குறா. நீ உன் ஹஸ்பண்ட் கிட்ட பேசு, என்கிட்ட வந்து பேசாதா அப்படிங்கிற மாதிரி பிம்மை அடக்கவும் அவனுக்கும் கோவமாவது. அவனும் திட்டுறான். சரி போதும் 2 பேரும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு, வா ரங்கு என் கூட வான்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறா. பின்னாடி ஹீரோவும் வந்துட்டு, ஏ பிம் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சிரு, இதுக்கு மேல் கொண்டு இப்படி அவ நடந்துகிட்டாலோ இல்ல நம்மளை பத்தி அந்த மாதிரி பேசினாலோ அவளை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவ காலடி கூட இந்த இடத்துல படக்கூடாது, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருவான், ஒழுங்கா இருந்துக்கு சொல்லு அப்படிங்கவும் 2 பேருக்குமே ஷாக் ஆயிடுது. அதனால பிம் இருந்துட்டு, கொஞ்சம் காம் டவுன் ஆகுங்களேன், இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவள் பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பிம் என் கூட வா, எனக்கு பசிக்குது, முதல்ல எனக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்கு. அப்பனா வா ரேங்க் நாம் சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிடுற அவளையே. அவனுக்கா கோவம் ஆயிடுது. அவளை நான் கூப்பிடல, நீ மட்டும்தான் என் கூட வந்தாகணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இப்படியே விட்டா வரமாட்டான்ட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வான்ட்டு இழுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு இவ ரூம்ல வந்துட்டு இவளுக்கு செம்மையா கோவமாகுது. இவளா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு ரேங்கோட ஹஸ்பண்ட் நம்ம ஆன்டி வீட்டுல தான் இருக்கான் போல இருக்கு. ஆக்சுவலா அந்த ஹோட்டல்ல ஒரு ஆன்டி இருந்தாங்களே, நம்ம ஹீரோயின் தங்கச்சி கூட அந்த ஆன்டி வீட்டுல தான் இருக்கான். அவனும் அந்த ஆன்டியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காக்குள்ள ஒரு அங்கிள் ஓடி வந்துட்டு, இந்த மாதிரி உங்க வீட்டோடைய ஓனர் இங்க வந்திருக்காரு, உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்ல அவனும் போய் பேசுறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க வீட்டை
உங்களுக்கு நான் இப்போதைக்கு கொடுக்குறோம், நீங்க அங்க தங்கிக்கலாம், உங்க பிசினஸையும் நீங்க பார்க்க ஆரம்பிங்க, அதுக்காக நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், உங்களுக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் எங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லவும் அவனுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. போன வாழ்க்கை திரும்ப கிடைச்ச மாதிரி ஆயிடுது. அப்படியே நைட்டும் ஆயிடுது. நம்ம பிம் தூங்குறதுக்காக அவங்க பெட்ல உட்காந்துருக்க அப்ப ஹீரோவும் வரான். அவனை பார்த்த உடனே ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்க அவனுக்கு செம்ம கோவத்துல இருக்கான் இல்லையா, அதனால சைலண்டா வந்து படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களா பக்கத்துல வந்து கொஞ்சி கொஞ்சி பேசி சமாதானமா படுத்து விட்டுறாங்க. இந்த சைடு இவ தூங்கிக்கிட்டு இருந்தாலே அந்த ரேங்கா, ஆனா சாப்பிடாது தானே தூங்கியிருப்பா. அவளுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு போல இருக்கு. நடுராத்திரியில எழுந்துச்சு போயிட்டு அவ பாட்டுக்கு கிச்சன்ல உருட்டிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் ஆன் பார்த்துட்டு என்னது சத்தம் வருதுன்ட்டு அவள் உள்ளே வந்து பார்க்க ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜோட டோர்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு, அதெல்லாம் மூடி வச்சுட்டு திரும்பி பார்க்க இவ வந்து நிற்கிறா. அவளை பார்த்த உடனே செம்மையாக அந்த பொண்ணு பயந்து போயிடுது. ஏய் என்னாச்சு, என்னை பார்த்து எதுக்கு இப்படி பயப்படுற, நான் என்ன பேயாங்கிற மாதிரி கேட்கறதுக்கு. இல்லை டக்குன்னு பார்த்தனா கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல அவள் பிளேட்டில் எதையோ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இதை எடுத்து நீயே கழுவி வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்க அப்போ தான் அந்த பொண்ணு முழுசாக அவள் ட்ரெஸ்ஸை பார்க்குது. அரையும் குறையுமா இருக்காளா. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆக ஏன் என்னாச்சு எதுக்காக இப்படி ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணு கொஞ்ச நேரம் அவளையே பார்க்க அவளும் அப்படியே ஸ்டைலா நின்று காட்ட கொஞ்ச நேரத்துல ஒன்றும் இல்லை போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. அவளும் போனதுக்கு அப்புறம் இவ கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவனு கூட தெரியாம எவ்வளோ கேவலமா இருக்கா, இவளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாரு அப்படின்ட்டு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஆஃபீஸ்ல மீட்டிங் போல இருக்கு, அங்க ஃபுட் சர்வ் பண்ண போல இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்டும் இருக்கான், அவன் ஃப்ரெண்டோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்க ஒரு ஃபுட்டில் வந்து ரொம்ப சால்ட்டியா இருக்கும் போல இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. நீ எப்படி அந்த ஃபுட்டை சரியில்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க. ஏன் இதை நீ செஞ்சியா, அதனால தான் இவ்வளோ கோவப்படுறியா அப்படின்ட்டு அவனும் கேட்கறதுக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேத்துக்கும் ஆரம்பத்திலேயே முட்டிக்கிற மாதிரி ஆயிடுது. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கும் ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்க அக்காவுக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி ரேங்கோடைய ஹஸ்பண்ட் இங்கே வந்திருக்கான், அவன் என்னுடைய ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இல்லை சால்ட்டியாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சரியாக செஞ்சுருந்தா அவர் சரியாக இருக்குன்னு சொல்லுவார், நீ சரியாக செய்யல அதனால தான் அப்படி சொல்கிறாரு, அதனால் நீ ஃபுட்டெல்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அட்வைஸ் கொடுக்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா அந்த ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்குறேன்ட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ரொம்ப அழகாக அதை சாப்பிட்டு பார்க்க இவன் தள்ளி இருந்து பார்த்துடுறான். இவனுக்கு என்ன ஆகுதோ தெரியல, அவன் வாயெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு தொடச்சி எடுக்கிறான். அடுத்ததா இவங்க ரெண்டு பேரும் தான் மிங்கிளாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஜாப்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு வெளியே வர அப்போ நம்ம ஆன் இருந்துட்டு நம்ம பிம் கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வாய் எடுக்கிறா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இந்த பொண்ணு ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் அரைகுறையாக போட்டிருந்தா இல்லையா, அதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர அப்போ இந்த ரேங்க் அங்கே வந்துடுறாளா. இவ்வளோ பார்த்த உடனே அந்த பொண்ணு அப்படியே வாயை முடிக்கிறா. பிம் நான் சரியாகவே சாப்பிடல, நேற்றெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டதால நான் சாப்பிடல, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கவும் அண்ட் ரேங்காக சாப்பாடு கொண்டு வான்னு சொல்ல அவளும் சாப்பாடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கு போறா. அப்ப அங்க டேபிள்ல ஆப்பிள் கட் பண்ணியிருக்கமா, இது ஆப்பிள் தானே நான் சாப்பிட்டுட்டுமான்னு கேட்க சரி சாப்பிடுன்னு சொல்லவும் இவளும் சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த சமயத்துல ரக் வெளியே வரான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்காக. பிம் ரெடி ஆயிட்டியா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பட்டன்லாம் போட்டுக்கிட்டே வர இவ பார்த்த உடனே இவளோட பார்வையை ஆரம்பிச்சிடுறா. அவனை செட்யூஸ் பண்ற மாதிரி பார்க்க ஆரம்பிக்க இந்த விஷயத்த நம்ம பிம்மும் பார்த்துடுறாங்க. இவ பார்வையும் சரியில்லை, ஹஸ்பண்ட்க்கும் என்ன ஆகுதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் ரொம்ப பயமா இருக்கு. ஆனாலும் பிம் சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு அவன் முன்ன போயிடுறான். அதுக்கப்புறம் இவளை பார்த்தா அவன் அந்த பார்வையில இருந்து கொஞ்ச நேரம் கூட அப்படியே விலகாத அப்படியே நின்றுட்டு இருக்க. இப்போ நம்ம பிம் பாக்குறத பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகுறா. அதுக்கப்புறம் பிம் நானும் உன் கூட வரட்டுமா கார்ல, நான் இப்ப டாக்ஸில போயிடுவேன், ஆனா இப்ப மந்த் எண்ட் ஆயிடுச்சு இல்லையா, என்கிட்ட இப்ப பணம் இல்ல, அதனால நான் உன் கூட கார்ல வரட்டுமான்னு கேட்க அந்த பொண்ணுக்கும் பாவமா இருக்குது, வேற வழி இல்லாம சரின்னு சொல்றா. கூப்பிட்டுட்டும் போயிடுறாங்க. ரெண்டு பேரும் கார்லயே உட்கார ரெக்க செம்ம கோவமாகுது. ஆனா இருந்தாலும் பிம் கூட்டிட்டு வந்துட்டாலே என்ன பண்றதுங்கிறதுக்காக சரின்ட்டு ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டும் போய்கிட்டு இருக்க. அப்ப ஆஃபீஸும் வந்துடுது. ரெண்டு பேருமே கீழே இறங்கிடுறாங்க. நம்ம பிம்க்கு யாரோ கால் பண்றாங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு என்ன பண்றேன்னா கார்லயே உட்காந்துட்டு இறங்காம இருக்க. ரக் இருந்துட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இறங்க முடியாது, ஏன் என்னை இறங்க சொல்ற, எனக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி போக வேண்டியது இருக்கு, அங்க என்னை கூட்டிட்டு போய் விடு அப்படின்னு சொல்றா. இல்ல நீ இங்கே இறங்கிக்கே, உன்னோட ஆஃபீஸும்
ஆஃபீஸ்க்கும் இந்த ஆஃபீஸ்க்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது, கொஞ்சம் பக்கம் தானே, நீ இங்கே இறங்கிக்கின்னு சொன்னாலும் அவள் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் ரேக் என்ன பண்ணிடுறான்னா டக்குன்னு இறங்கிட்டு போயிட்டு அவளை வெளியே இழுத்து வச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் வேற நம்ம ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு மேலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு இவ கத்த, நீ இங்கேயே இருடி காருக்குள்ளே ஏறக்கூடாதுன்னு சொல்லி ரேக்கும் கத்த, கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்த நம்ம பிம்மும் இதை பார்த்துடுறாங்க. அவங்க 2 பேத்தையும் விலக்கி விட்டுட்டு, இது என்ன ஆஃபீஸா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் முன்னாடி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு சத்தம் போடவும் நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். இந்த பொண்ணுக்கிட்ட ஏன் இந்த மாதிரி ரேக் கிட்ட சண்டை போடுற, என்ன உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்போ எடுத்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்குறதுக்கு, நான் என்ன பண்ணுவேன், நான் ஒன்றும் பண்ண கிடையாது, அவன் தான் என்னை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான், நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும்ல, அதனால தான் நானும் வரேன்னு சொன்னேன், ஆனால் அவன் தான் என்னை வெளியே இழுத்து தள்ளி விட்டுட்டான், என்கிட்ட சண்டை போட்டான், நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்க. நீ ஒன்றும் பண்ணலையா ரேங்க், எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஏதாவது இடம் அப்படி பண்ணியிருப்ப, அதனால தான் அவர் கோவப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு, நான் எதுவும் பண்ண கிடையாது பிம், அவனுக்கு தான் பாஸ்ட்டை நினச்சி இப்போ வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான், நானே அதை பற்றி நினைக்கிறது இல்லை, இவன் இன்னமும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு என் மேலே வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிம்க்கு முகம் ஒரு மாதிரி ஆயிடுது. அவளும் சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சு மீனாவும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணை உன் வீட்டில் வைக்காதுன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டு, இப்போ எவ்வளோ பிரச்சனை உனக்கு நடந்துட்டு இருக்கு, ஆனால் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்க. இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், யார் சொன்னான்னு கேட்கறதுக்கு அவங்க அசிஸ்டன்ட் 2 பேத்தையும் கை காட்டி விட்டுறாங்க. அவங்க 2 பேரும் தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் இல்லை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எங்களுக்கே அங்கே ஒர்க்கர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அங்கே ஏதோ சண்டை நடக்குது போய் பாருங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதான் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னு அவங்க சொல்லி சமாளிக்க நம்ம பிம்க்கு செம்மையாக கோவமாகுது. அவங்க 2 பேத்தையும் முறைச்சி பார்க்குறாங்க. நீ அவங்கள முறைச்சி பார்க்காத, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லாருமே பார்த்தாங்க தான், இதெல்லாம் உனக்கு தான் பிரச்சனையாகவும் முடிய போகுது, ஆனால் நான் சொன்னால் நீ கேட்க போகிறது கிடையாது, நீ என்ன சொல்கிறியோ அதுதான் நடக்க போகுது, என்னதான் பண்ண போறியோ தெரியலேன்னு நல்லா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு நம்ம பிம்மோட தங்கச்சி வந்திருக்கா, அவ ஃபுட் எல்லாம் கொண்டு வந்திருப்பா போல இருக்கு, அதை கொண்டு வந்து நம்ம மேட் பொண்ணுகிட்டையும் கொடுக்க, அவளும் அதை வாங்கி வச்சுட்டு இந்த ரேங்கை பற்றி புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கா. அவங்க வந்ததுலேருந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கு, பொருளெல்லாம் ஒழுங்காக வைக்க மாட்டேங்கிறா, தூக்கி போட்டு உடைக்கிறா, எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கா, அவளால் எனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நைட்டு அந்த ரேங்க் வந்து அரைக்குறையாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த விஷயத்தையும் அந்த பொண்ணு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் 2 பேருமே அவளுடைய ரூமை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமையும் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மெஸ்ஸியாகி கிடக்குது, அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் அப்படியே இறஞ்சி கீழேயும் மேலேயுமா கடந்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா அது காலிங் பெல் அடிக்கிறதுன்ட்டு அந்த ரூம்ல இருந்தே வெளியே எட்டி பார்த்தா நம்ம ரேங்கோடைய ஹஸ்பண்ட் வந்து நிற்கிறான். அவன் ஏற்கனவே நம்ம பிம்மோட தங்கச்சியை ஆஃபீஸில் வச்சு நல்லா கலாய்ச்சி விட்டான் இல்லையா, அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா இவனை நம்ம கலாய்க்கணும்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஒரு மாதிரி அலங்கோலமாக வச்சுக்கிட்டு அந்த வீட்டோட மேட் மாதிரி வந்து டோரையும் ஓப்பன் பண்ணுறா. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் யாருன்னு கேட்க, நான் அந்த மாதிரி பிம்மை பார்க்கணும், பிம் இருக்காங்களான்ட்டு உள்ளே வர்றதுக்கு பார்க்குறான். நான் பிம்மையும் ரெக்கையும் பார்க்கணும்னு கேட்கறதுக்கு, சரி அதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேலை இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அவன் அந்த பொண்ணு கிளி மேலையும் பார்த்துட்டு, ஒரு மேடு இந்த மாதிரி என்கிட்ட பேசுறியா, கொஞ்சமாவது நாகரிகமா பேச தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு, என்னை பார்த்தா சர்வன் மாதிரி தெரியுதாங்கவும், நான் அந்த மாதிரி சொல்ல வரல, இங்க பிம்மும் இல்ல அவங்க ஹஸ்பண்டும் இல்ல, அவங்களாம் ஈவினிங் தான் வருவாங்க, நீங்க இப்ப போகலாங்கிறதுக்கு, சரி ரேங்க் இருக்காளான்னு கேட்கறதுக்கு, என்ன ரேங்கா, அவளை உங்களுக்கு தெரியுமா, அவ ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவனும் ஆமா எனக்கும் தெரியும் ஏன்னு கேட்கறதுக்கு, அப்பனா அவ ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லுங்க அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லி. அவளுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியா இருக்கிற வீட்டுல வந்துட்டு அவளும் தங்கிக்கிட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா, அவங்க இருக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவளை கூட்டிட்டு போங்க, அவளுடைய ஹஸ்பண்ட தெரிஞ்சா அவகிட்டையும் சொல்லுங்க அவளை கூட்டிட்டு போக சொல்லி அப்படின்னு சொல்றதுக்கு, ரேங்க் ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீ பிம்மோட நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறான். என்ன பிம்மோட நம்பரா, பிம்மோட நம்பர் உனக்கு என்னத்துக்கு, நீ யார் முதல்ல, நீ எதுக்காக இங்க வந்த, ஒரு அழகான பொண்ணை பார்த்தா கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பியா, போறியா இங்க இருந்துட்டு கதவு சாத்த. அவன் நில்லு உன்னை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேனே, உன்னை பார்த்த மாதிரியே இருக்கு, நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணி இருக்கோமான்னு கேட்கறதுக்கு, ஆமா நம்ம 2 பேரும் போன ஜென்மத்துல மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறியா இல்லையான்ட்டு கதவு சாத்த போக, ஏன் இரு நீ என்ன சர்வன்ட், உனக்கு ஏதாவது மேனர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு, மேனர்ஸா
நிறையவே இருக்கே அப்படின்ட்டு நல்ல கையில பைப் வேற ஓஸ் பைப்பை வச்சிருந்திருப்பா போல இருக்கு. நல்லா தண்ணி அடிச்சு விட்டுறா. அவன் நிப்பாட்டுன்ட்டு அவ தண்ணி நிப்பாட்டினா உடனே சண்டை பிடிக்க போக, எங்கிட்ட சண்டைக்கு வர அப்படின்ட்டு, இன்னும் போறியா இல்ல உன் மேல தண்ணி அடிச்சு விட்டுட்டோமான்னு மிரட்ட அவனும் அப்படியே அமைதியாயிடுறான். இவளும் டோரை சாத்திட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டே போறா. ஆபீஸ்ல ஹீரோ அவங்க வீட்டுக்கும் கால் பண்ணி பாங்க் ஆண்டிக்கிட்டையும் நானும் பிம்மும் சாப்பிட்றதுக்காக அங்க வரலான்னு இருக்கோன்னு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த சைடு இந்த ரேங்க் என்ன பண்ணுறான்னா, நம்ம பிம்க்கு கால் பண்ணி நம்ம ஒரு மூவிக்கு போகணும், அதனால நீ ரக்கிட்டையும் பேசு, அவனையும் கூட்டிகிட்டு வா. காலையில் கோவப்பட்டான் இல்லையா, அவனும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுவான். அவன் மூடும் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்ல, என்கிட்ட சண்டை போட மாட்டான்ல, அவனையும் கூப்பிடுன்னு சொல்கிறதுக்கு இந்த பொண்ணும் சரி அவர் என்னை பிக்கப் பண்ணுறப்ப நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறா. அதே சமயத்தில் ரக்கும் அங்கே வந்துடுறான். இவளும் வந்துடுறா. நம்ம பிம்மை இவ படத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்கா. அவ எங்க அப்பா வீட்டுக்கு நாங்க போகணும், அதனால நானும் பிம்மும் போய் ஆகணும்ட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். ரெண்டு பேத்துக்கு இடையில பிம்மை நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்த ரேங்க் இருந்துகிட்டு, நீ என்ன உன்னுடைய ஒய்ஃப் தானே, அவ என்னமோ உன்னோட அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா, நீ சொல்றதுதான் கேட்கணும்னு நினைக்கிற, அவளுக்கு இன்னும் தனியா லைஃப் இல்லையா, அவளும் யோசிக்க கூடாதா, வேற எங்கேயும் போகணும் ஜாலியா இருக்கணும்லாம் அவளா யோசிக்க கூடாதா அப்படின்ட்டு இவ அதிகமா பேச ஆரம்பிச்சிடறா. இவனும் நல்லா பிடிச்சி அவளை திட்டி விட்டுறான். ஒன்ன மாதிரி என் ஒய்ஃபையும் ஆக்கிறாத, நீ எப்படி லேசியா இருந்தியோ அதே போல அவளையும் ஆக்கிட்டு அவள் லைஃபை கெடுத்துறாதுன்னு சொல்லி திட்டி விட்டுறான். அந்த சமயம் பார்த்து அந்த ஆஃபீஸ்ல இருக்கிற நம்ம ஹீரோயின்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அவங்களுக்கே ஷாக்கா இருக்கு, என்னது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில சண்டை ஓஞ்ச பாடு இல்ல. நம்ம பிம்மும் விலைக்கு விட பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ அவளை கண்ட்ரோல் பண்ற, உன்னுடைய கண்ட்ரோல்ல அவளை எடுத்துக்கணும்னு பாக்குற, அவளை நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்தணும்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு இவ ஆரம்பிச்சுக்கிறா. அவனும் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடறான். அப்படி உனக்கு மூவி பார்க்கணும்னா போய் தனியா பாரு, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பணக்காரன் கிடைப்பான், அவனை கூட்டிட்டு போ அப்படின்ட்டு நல்லா திட்டி விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக பார்த்தா இவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. இவங்க கிட்டே ஒரு சாரி கேட்டுட்டு பிம்மா அவங்க அப்பா வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிடுறான். இந்த சைடு இந்த ரேங்க்கும் கோவப்பட்டுட்டு வந்து பார்க்க இவங்க எல்லாம் நிக்கிறாங்களா. இவ கண்டுக்காம பிம்னுக்கிட்டு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் அந்த சைடு போனதுக்கு அப்புறம் இவங்க 3 பேரும் புரணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவங்க பண்றது, காலையிலயும் சண்டை போட்டுக்கிறாங்க, மதியமும் சண்டை போட்டுக்கிறாங்க, பார்க்க போனா இவங்க 2 பேரும் தான் என்னமோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இதெல்லாம் என்னதான் எங்கதான் போய் முடிய போகுதோ. ஆனா நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசி நான் ஒரு கிளியரிஃபிகேஷன்ல வந்தாகணும், இல்லைன்னா ஏமாண்டையே வெடிச்சிரும் அப்படின்ட்டு நம்ம மீனா ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் காமெடியான ஜோடிங்க. இவங்க பேசிக்கிறதெல்லாம் ஏதோ ரொமான்டிக்காக பேசிக்கிற மாதிரி இருக்கும். நார்மலான விஷயத்தையே அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இவங்களை எந்த இடத்துல வைக்கிறதுனே தெரியல. காமெடியாக பேசினா காமெடியாலாம் இருக்காது, ரொம்ப அதுவும் ரொமான்டிக்காக தான் பேசிக்குவாங்க. நார்மலான விஷயத்தையும் அப்படி தான் பேசுவாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய பிரச்சனை பற்றி தான் பேச வந்திருக்காங்க. அதையும் கூட அப்படி தான் பேசிக்கிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டோ எதுக்காக இன்னைக்கு என்னை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறதுக்கு, நான் உங்ககிட்ட ஒரு பர்சனலான விஷயத்தை பற்றி பேசணும், அதுக்காக தான் பேச வந்திருக்கேன்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, பிம் ரேங்கை பற்றி பேசணும் அப்படிங்க. அவனுக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுது, அவங்கள பற்றியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுக்கும் பிம்க்கு இடையில இந்த ரேங்க் வர்றா. என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு எங்களுக்கும் ஒன்றும் புரியல. அடிக்கடி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதுலேருந்தே எனக்கு தெரியுது, இதில் நம்ம பிம்மும் ரக்கும் ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசுகிற, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரேக் முதல்ல அவளை லவ் பண்ணான் தான், ஆனால் இப்போ கிடையாது, அவளை சுத்தமாகவே வெறுக்கிறான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்கிறதுக்கு. ஆனால் அவங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படிங்க. இல்லை, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது. ஏற்கனவே அவள் எக்ஸ் லவர் தான், ஆனால் இருந்தாலும் அவங்க ஏற்கனவே ஒன்றா இருந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள அவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுதானா இருந்திருக்கும். அதனால பிரச்சனை அதிகமாகுமோன்னு எனக்கு தோணுதுங்கிறதுக்கு, இங்கே பார் மீனா, ஆல்ரெடி ரேக் மனசு உடைஞ்சு போயிட்டான், ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், அவன் சாகிற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இப்போ நார்மலாக இருக்கிறான். ஸோ இதுக்கு மேலேயும் அந்த கட்ராக்குள்ளே விழமாட்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத இப்போ அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ இன்னொருத்தனோட எக்ஸாக தான் அவளும் இருக்கா. இதுக்கு மேலே ரேக் அவளை திரும்பி பார்ப்பான்னு நீ நினைக்கிறியா? அந்த மாதிரிலாம் நடக்க போகிறது சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்ல, ஆனால் இருந்தாலும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆனால் நீ ஒன்று சொல்கிறியா, ஒரு ஆணா அந்த பொண்ணை பார்க்குறதுக்கு உனக்கு எப்படி இருக்குன்னு கேட்க, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். இல்லை,
நல்லா யோசிச்சு பாரு அப்படிங்கவும் அவனும் யோசிச்சு பாக்குறான். ஆமா, அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கிறா, அதை வேணா உண்மைதான், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவன் இப்படி சொல்லவும் மீனாவுக்கு ஜெலஸ் ஆயிடுது. அப்பெல்லாம் என்னை பார்த்தாலாம் உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்ட்டு இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிருது. மீனா அந்த மாதிரிலாம் சொல்லாத, உன் கண்ணை பார்த்தே நான் வெளுத்துருவேன் அப்படின்ட்டு இவன் வழிய ஆரம்பிச்சிடுறான். இந்த சைடு நம்ம பேமும் நம்ம ரேக்கும் வீட்டுக்கு போயிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மா வீடும் அவங்க அப்பா அம்மா வீடும் ஒரே இடத்துல தானே இருக்குது. நம்ம பேமும் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் ஆல்ரெடி தங்கச்சி போட்டு கொடுத்துட்டா, அங்கே என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டா. அதனால அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பீம்க்கு எதுக்காக அவளை பக்கத்தில் வச்சுருக்காங்கங்கிறதையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாம் கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு நம்ம அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அன்னைக்கு வந்தா இல்லையா, அதனால தான் நான் இன்னைக்கு அவளுக்கு ஒரு கஷ்டங்களுக்குள்ள நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது நீங்கள் எப்படி தப்புன்னு சொல்லலாம்? அன்னைக்கு அவள் மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா இன்னைக்கு அப்பா நமக்காக உயிரோடு இருந்திருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவும் அவங்களுக்கும் கொஞ்சம் நியாயமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் உன்னோட லைஃப்பில் அந்த பொண்ணை விடுறது தப்புன்னு அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஆன்ட்டியும் பேசுகிறாங்க. பாங்கு ஆண்டி இருந்துக்கிட்டு, நீ என்ன தான் பண்ணாலும் இனிமேல் அந்த ரேங்கை வீட்டை விட்டு அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அவளை இனிமேல் அனுப்பவே முடியாது. அவள் வீட்டை விட்டு போக போகிறதும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டில் எல்லா வசதியுமே இருக்குது. அவளுக்கு தேவையானது அத்தனையுமே அந்த வீட்டில் இருக்குது. ஸோ அவள் அந்த வீட்டை விட்டு போகிறது கஷ்டம், உன்னால் அனுப்பவும் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு, அதையே சொல்கிறாரு. ஆமாம், அவள் சொல்கிறதும் சரிதான், நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் பாங்கு, அவளை இனிமேல் இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடவே முடியாதுன்ட்டு. அதே போல தான் நடக்க போகுதுன்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு இந்த ரேங்க் இப்போ தனியாக தானே இருக்கா. இவ சாப்பிட்ட தட்டெல்லாம் அப்படியே போட்டு களைச்சி போட்டுட்டு வச்சிருப்பாளாட்டுக்கு. அந்த பொண்ணு பார்த்துட்டு செம்மையா கோவப்பட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. இவளும் பக்கத்தில் வந்து என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வச்சுருக்கீங்களே, இது சரியா இருக்கா? நான் வந்து இந்த வீட்டில் பெம்க்கும் ரேக்கும் தான் வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கேன், உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வேலையெல்லாம் நீங்களே செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு, நான் இந்த வீட்டில் பிம்மோட ஃப்ரெண்டாக இருக்கேன், ஆனால் நீ இந்த வீட்டில் ஒரு சர்வெண்ட், இந்த வேலையெல்லாம் யார் செய்வா, ஒரு சர்வெண்ட் தானே செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா. அப்படியே இந்த பொண்ணு தலையில் கட்டிட்டு இங்கே நம்ம பிம்மும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அவங்க தங்கச்சி கூப்பிட்டுக்கிட்டே வர, என்னாச்சு, எதுக்காக கூப்பிடுற, திரும்பியும் ரேங்கை பற்றி பேசணுமா, சரி சொல்லு, என்னதான் அவளை பற்றி பேசணும், என்கிட்ட இப்பயே சொல்லிடுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, இல்லைப்பா நான் அவளுடைய எக்ஸ் ஹஸ்பண்டாக அங்கே பார்த்தேன், அவர் உங்கள் வீட்டை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாருங்கிறதுக்கு, என்ன அவர் என் வீட்டை பார்க்கணுன்னாரா, எதுக்காக, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ரேக் வீட்டை பார்க்கணுன்னு சொன்னார், அப்போ நீ அங்கே தான் இருந்தியாங்கிறதுக்கு, ஆமாம் அப்படின்னு சொல்ல, அப்போனா நீ அவர்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணி வச்ச, ஏதாவது குட்டிகளாட்ட பண்ணியிருப்பிய, என்ன பண்ணன்னு கேட்குறதுக்கு, சும்மா தான், நான் ஜஸ்ட் சர்வன் மாதிரி நடித்து அவரை கொஞ்சம் ஏமாத்தினேன், வேற ஒன்றும் பண்ணல அப்படிங்க. அது இல்லாத ஆன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா, இந்த ரேங்கை சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வச்சிட்டேன், அவள் நைட் நேரத்தில் ட்ரெஸ் எல்லாம் அரைக்குறையாக போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காளாம், அவள் பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாலாம், அதை என்கிட்டயே சொன்னா, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்குன்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுது. வீட்டுக்கும் வந்துடுறாங்க நம்ம ரேக்கும் பிம்மும். அதே போல் வெளியே நம்ம ஆனும் நின்றுக்கிட்டு இருக்கா. ஆனை கூப்பிட்டு வச்சு கேட்டுட்டு இருக்கா, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தியே, என்ன ஆச்சுன்னு கேட்க, ஆமாம் பிம், இந்த ரேங்க் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அசிங்கமாக வந்து நின்றுட்டு இருந்தா, அதுவும் இருட்டில் வந்து நின்றுட்டு இருந்தா, இதையோ சாப்பிட்டுட்டு நான் பார்த்துட்டு பயந்து போயிட்டேன், அவள் பண்ணுறதே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு இன்னும் கொஞ்சம் பயம் அதிகமாக ஆரம்பிச்சிருது. அதே போல் நம்ம பிம்மும் அவங்க ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரேக் இருந்துட்டு, மேலே ஷர்ட் கூட போடாத, அவன் பாட்டுக்கு நான் தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே போகிறேன்ட்டு போக இந்த பொண்ணு வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிறா. எங்கே போகிறேன்னு கேட்குறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்ல, இல்லை நீ போக வேணாம், நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கீழே இறங்கி வரா. கீழே இறங்கி வந்துட்டு தண்ணி எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கா. தண்ணி எடுத்துட்டு டக்குன்னு மூட அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட இருந்து இந்த பொண்ணு வந்து நிற்கிறா. டக்குன்னு பயந்தே போயிடுறா பிம். அப்போ தான் நம்ம பிம்மும் அவளுடைய ட்ரெஸ்ஸை கவனிக்கிறா. அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப சின்ன பிள்ளைங்க போடுற துணி மாதிரி போட்டுட்டு நிற்கிறா. அதை பார்த்த உடனே அவளுக்கு செம்மையாக பயமாயிடுது. ஒரு மாதிரி கை கால்லாம் கூட விட விடன்னு ஆயிடுது.
போயிடுது. என்ன எதுக்காக என்னை பார்த்து இப்படி பயந்து போயிட்டேன்னு கேட்கறதுக்கு, நீ தூங்கிட்டேன்னு நினைச்சேன், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை, நைட்ல ஆனால் பசி எடுத்துக்குதா, அதனால தான் இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து ரக்கும், என்னது தண்ணி எடுத்துட்டு வரேன்ட்டு போனா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே அப்படின்ட்டு அவனும் வந்துடுறான். இவன் வர்றத நம்ம பிம்மும் பார்த்துடுறாங்க. அதனால அச்சோ இவ வேற எப்படி நின்றுகிட்டு இருக்காளேன்ட்டு அப்படியே மறைச்சு நிக்கிற மாதிரி நிக்க, எங்க பிம் தண்ணி கொண்டு வர சொன்னா நீயே கொண்டு வர என்ன, இவ்வளோ நேரம் ஆகுது தண்ணி கொண்டு வர்றதுக்கு அப்படின்னுகிட்டே வந்து பக்கத்துல வந்து பார்க்கக்குள்ளதான் இவன் பின்னாடி நின்றுட்டு இருக்கா. அவ பார்வையே வித்தியாசமா இருக்குது. அவன் அப்படியே செட்யூஸ் பண்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு அப்படியே பதட்டம் ஆயிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி மறைக்கிற மாதிரி இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்க. இவனும் பக்கத்துல வர இந்த பொண்ணு டக்குன்னு திரும்பக்குள்ள தண்ணி கையில வச்சிட்டு இருந்தாலே அந்த தண்ணி ஃபுல்லா அவ மேலேயே ஊத்திடுது. அதனால இன்னும் கொஞ்சம் அவ ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவ பார்க்கிற பார்வையே வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இவனும் சரி நான் உள்ள போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா தண்ணி கொண்டு வான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். நம்ம பிம்மும் ரொம்ப பதட்டமாயிட்டு உள்ளேயும் வரா. ஹீரோவும் பிம்மை பார்த்துட்டு, நீ இதுக்காக தான் பயந்தியா, அவளை நான் பாத்திர கூடாதுங்கிறதுக்காக தான் என்னை கீழேயே போக விட மாட்டேன்ட்டியா, நான் இன்னமும் அவன் மேல பைத்தியமா சுத்துவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, அவ ஏற்கனவே என்னைய ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு போயிட்டா, அதுக்கப்புறமா நான் அவளை பாக்குறதுக்கு என்ன பைத்தியக்காரனா, நீ இதுக்காகலாம் எதுக்கு இப்படி பயந்துகிட்டு இப்படி அவகிட்ட இருந்து என்னை மறைக்கிறியா, எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்க, நார்மலா இரு, நான் அவ பக்கம்லாம் திரும்பி பார்க்க மாட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி விடுறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே அவன் என்ன பண்ணிடுறான்னா நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரான். எதுக்காகனா இந்த பொண்ணு வீடு தேடி இன்னொரு இடத்துக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக, கொஞ்சம் லோ பட்ஜெட்ல வீடு கொஞ்சம் நல்ல வீடா கிடைக்குதான்னு பார்த்து எல்லாத்தையும் தேடி எடுத்துட்டு வந்து பிம்மையும் தேடுறதுக்காக வரான். இவ ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துருக்குறா. சரி இவ்வளோதான் இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸு அந்த நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி போயிட்டு இதில் நல்ல வீடாக உனக்கு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல, அவளும் அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த வீட்டில இருந்து என்னை துரத்தணும்னு நினைக்கிறேன்னு கேட்க, அப்புறம் எவ்வளோ நாளைக்கு என் வீட்லயே இருப்ப, நீங்க ரொம்ப நாளா இருக்கிற, இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாரு, உனக்குன்னு ஒரு வீடு தேடிட்டு போங்கிறதுக்கு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை இந்த வீட்ல இருந்து துரத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, ஏன் நம்ம முதல்ல டேட்டிங் பண்ணதாலையா, ஏன் இங்க இருந்து நான் போகணும்னு நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு, ஆமா நீங்க இருந்து போகணும்னு தான் நினைக்கிறேன், அதான் போக சொல்றேனே, போக வேண்டியதானே, என் வீட்டுல எதுக்கு இருக்கிற, இதோ நிறைய எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு அடுக்கிக்கிட்டு இருக்கியே, அதை வாங்குறதுக்கு பதிலாக செலவெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒழுங்கா ஒரு வீட்டை பார்த்துட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இங்க இருந்துட்டு எங்களை டார்ச்சர் பண்றேன்ட்டு ரெண்டு பேரும் சண்டை போட வாபஸ் ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கக்குள்ள நம்ம பிம்மும் ஆனும் உள்ள சமைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்களுக்கும் சத்தம் கேட்குது, என்ன அது அப்படின்ட்டு வெளியே வந்து பார்க்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க, பிம் இடையில போயிட்டு தடுக்க போக அவங்க ரெண்டு பேரும் வாக்குவாதம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த பிம் இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு ரெண்டு பேத்துக்கும் டார்ச்சர் கொடுக்காத விடவே மாட்டா போல இருக்கு. இந்த வீட்டை விட்டு காலி பண்ணவே மாட்டாளாட்டுக்கு. ரேக்கோட அப்பா அம்மா சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு இவ காலி பண்ணவே மாட்டாளாட்டுக்கு, இஷ்டமே இல்லை போல இருக்கு. இதுக்கு இடையில நம்ம பிம் தான் செம்மையா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. அவங்களும் சண்டையை வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் சண்டையை நிறுத்தின மாதிரியே இல்லை. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு இந்த விட்டு போகணும், நான் எங்க போக முடியும், என்னால எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு அவளும் திட்டுறதுக்கு, நீ என் வீட்டை விட்டு போகும், உனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைன்னா எங்கேயாவது போய் செத்து போயிட, எதுக்கு நீ உயிரோட இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டுறான். அவளுக்கு செம்மைய கோவமாகுது. அங்குள்ள பொருள் எல்லாம் இடிச்சுதெல்லாம் ஆரம்பிச்சிடறான். அவன் திட்டி விட்டுட்டு நம்ம பிம்மை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்துடுறான். நீ வா நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான். இந்த ரேங்க் என்ன பண்றான்னா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் இடிச்சு போட்டுட்டு செம்மைய கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆண்ட் இருக்கா இல்லையா, அவளும் டிஃபன் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது அம்மா கேட்டாங்க இதெல்லாம் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்ப, அப்பயும் பிம் இருந்துட்டு ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை பார்த்துக்க. பிம் வந்து அவ ஃப்ரெண்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அந்த நினைப்புல இல்லை, அதுதான் உண்மை. அது நமக்கு தெரியும், அந்த பொண்ணுக்கு தெரியல. ஆக்சுவலா அவ இருந்துட்டு என்ன தெரியுமா பண்றா, பிம் பிம் பிம்னு அங்க போட்டு கத்திக்கிட்டாங்குள்ள டேபிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ள தள்ளி விட்டுட்டா. நம்ம ஹேண்ட்கா செம்மைய பயமா இருக்கு, இவன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கா, இந்த சைக்கோ கிட்ட நம்மள விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு அந்த பொண்ணு புலம்பிக்கிட்டு இருக்குது. இங்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்பா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஆனா போற வழியில நம்ம பிம் கோவமா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசவே இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஃப்ரெண்டை நம்ம வீட்டுல வச்சிருக்கோம், அவளை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் வச்சிருக்காங்க. ஆனா ரக் பண்றது வந்து கொஞ்சம் அதிகமாவே தான் எனக்கு தோணுது. அவளை ஃப்ரெண்டா பாரு, ஒய்ஃபோட ஃப்ரெண்டா பார்த்துட்டா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இல்லையா. ஆனாலும் இவனுக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால இவன் திட்டிடுறான். இப்ப நம்ம பிம் வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க. பேசுவான்னு ட்ரை
பேசுவான்னு நினைக்கிறான். ஆனா நம்ம பிம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அமைதியாவே வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, ரக் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த மாதிரி பண்ற? எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ப்ராப்ளம் ஆகுதுன்னு கேட்கறதுக்கு, ஆமா நான் வேணும்னே தான் பண்றேன். அவ நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது, அவளை வெளியே துரத்தணுங்கிறதுக்காக தான் பண்றா. அவ ரொம்ப அரகண்டான பொண்ணு, அவ இங்க இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு. உனக்கு என்ன பிரச்சனை? அவ அரகண்டான பொண்ணுங்கிறது பிரச்சனையா, இல்ல உன்னோட எக்ஸுங்கிறது பிரச்சனையா? அவ உன்னுடைய எக்ஸ், அது இல்லாத உன்னைய டம்ப் பண்ணிட்டு வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதனால தானே நீ இவ்வளோ தூரம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ ரேங்கை என்னுடைய ஃப்ரெண்டா நீ பார்த்துருந்தீன்னா இவ்வளோ தூரம் உனக்கு சண்டை போடணுங்கிற அவசியமே வந்திருக்காதே. நீ அவளை வந்து உன்னுடைய எக்ஸ், உன்னுடைய லவ்வர், எக்ஸ் லவ்வர் அப்படிங்கிறத நினைக்கிறதால தான் உனக்கு இவ்வளோ கோவம் வருது, இவ்வளோ சண்டை வருது அப்படின்னு சொல்லவும் இவனுக்கு அப்படியே வாய் அடிச்சு போயிடுது. எதுவுமே பேசுறதுக்கே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இவனை டம்ப் பண்ணிட்டு போயிட்டாங்கிறதுக்காக தானே இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கே தெரியல எதுக்காக அவகிட்ட சண்டை போடுறான், எதுக்காக அவகிட்ட பிரச்சனை பண்றாங்கிறது இவனுக்கே தெரியாத இவ்வளவு நாளா இருந்திருக்கு. இப்ப நம்ம பிம் சொல்ல வந்தா கொஞ்சம் புரியவும் ஆரம்பிச்சிருக்கு, உரைக்க ஆரம்பிச்சிருக்குன்னே சொல்லலாம். அவங்க நல்லா சத்தம் போட்டு விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அம்மா வீட்டுல நம்ம பிம்மை போட்டு செம்மையா சத்தம் போடுறாங்க. நீ எப்படி ரக்க சத்தம் போடலாம்? என்னதான் இருந்தாலும் வேற ஒருத்தனோட பொண்டாட்டி ஆயிட்டா. நீ இந்த சமயத்துல போயிட்டு அவங்ககிட்ட இந்த வார்த்தையை கேட்டு நீ அவனை வந்து ஹர்ட் பண்ணியிருக்க. நீ அவளை இங்க வீட்டுக்கு, உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டதாலதான் உங்களுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம் நடக்குது. இவ்வளவு நாளா நடந்துச்சா? ஆனா இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாம் அந்த ரேங்கால தானே. இதுக்கு காரணம் யாரு? ஒன்னால தானே. நீ தானே அவளை கொண்டு வந்து வீட்டுல விட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அட்வைஸ் மேலே பொழிய ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயத்துல நம்ம பாங்காண்டியை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா என்னாச்சுன்னா, இந்த ஆன் இருக்கா இல்லையா, இவ பாங்காண்டிக்கு கால் பண்ணி அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி ரக் செம்மையா போட்டு சண்டை போட்டுட்டான், அவளை நீ செத்து போயிடணும்னு கூட சொல்லிட்டான் அப்படிங்கவும் அது பாங்காண்டிக்கு செம்மையா சந்தோஷமாயிடுது. அப்படிதான் அவளுக்கு வேணும். வெக்கங்கிட்டவ எங்க வந்து உட்காந்துருக்கா, எவ்வளோ அவனை டார்ச்சர் பண்ணுனா, ஆனா இப்போ வந்து அவன் வீட்லயே வந்து உட்காந்துருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டினது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன் என்ன பண்றான்னா, மெதுவா ரேங்கோட ரூம்க்கோ வரா. ஆக்சுவலா அவ அதுக்கு முன்னாடியே செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா தூக்கி போட்டு செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. அது எப்படி என்னை நீ வீட்டை விட்டு துரத்தலாம், என்னை வீட்டை விட்டு ஏன் போக சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் அடங்கின உடனே நம்ம ஆனும் போறா. ஆன் போயிட்டு, நீ எப்போ காலி பண்ண போற? நான் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு போகணும். ஸோ நீ காலி பண்ணி போறதா இருந்தா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சாவி எடுத்துட்டு போயிடுவேன். ஸோ நீ இப்போ காலி பண்ணி எப்போ வேணாலும் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு செம்மையா கோவப்படுது. என்னையே நீ போ சொல்றியாங்கிறதுக்கு சிசர் கையில வச்சுக்கிட்டு, இங்க பாரு என்கிட்ட சிசர் இருக்கு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா கிளம்புறதுன்னா டக்குன்னு கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்துடுறா. ஆனா அவ இருக்கிற தலகாணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு, என்னை எப்படி நீ வெளியே போக சொல்லலாம்? ஒரு வேலைக்காரி நீ என்னைய வெளியே போக சொல்றியா? இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னா இந்த வீட்டுக்கு ஓனரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா, ஐயோ இந்த வீட்டுக்கு ஓனர் நாம இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் பிம்மோடைய ரூம்க்கும் போறா. அங்க போயிட்டு அங்க உள்ள அவங்க மேரேஜ் போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆல்பத்தெல்லாம் எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒவ்வொரு போட்டோஸ்லயும் இவங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி தான் போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது. இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் என்னோடதுன்னு ஒவ்வொரு பேஜா திருப்பிட்டு இதெல்லாம் என்னோடதுன்னுகிட்டு இருக்கா. இதை அவனை டம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் யோசிச்சிருக்கணும். அப்போ இவன் ஏழை தானே அப்படின்ட்டு டம்ப் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ இவளுக்கு இந்த வீடு தேவைப்படுது, அதனால இதெல்லாம் என்னோடதா இருக்க வேண்டியதுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க அப்பா அம்மா பேசுறாங்க. அப்ப எங்க பிம் எங்கன்னு கேட்கறதுக்கு பிம் கோவமா இருக்கா. அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றதுக்கு, என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு, அவதான் அவளுடைய ஃப்ரெண்டோட தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, எங்க 2 பேத்துக்கு ப்ராப்ளம் வருது, அதனாலதான் அவ என் மேல கோவப்பட்டுட்டு இப்ப அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அது இல்லாத நான் அவளை வீட்டை விட்டு வெளியே போயிடுன்னு சொன்னேன். ஆனா அவதான் போவாதான் இங்கேயே இருந்துகிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலோ அப்பையில இருந்தே எனக்கும் பிம்க்கும் ரொம்ப சண்டை வந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் நான் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுட்டேன். அதனால இப்போதைக்கு அவ கிளம்பியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா, இல்லை அவ கிளம்பியிருக்க மாட்டா. ஆனா ஒண்ணு, நீ அவளை கிளம்ப சொன்னது மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. உனக்கு தெரியுதா இல்லையான்னு உனக்கு தெரியல. பிம்மோ மேல கோவப்படுறதும் தப்பு கிடையாது தான். நீ அவளை உன்னுடைய எக்ஸா எதுக்கு பாக்குற? அவளுடைய ஃப்ரெண்டா நீ பாத்திருந்தீன்னா அவளை நீ இங்க இருந்து போன்னு சொல்லி இருந்திருக்கவும் மாட்ட, நீ எதுவுமே கண்டிருக்க மாட்ட. ஆனா நீ அவளை ரொம்ப யோசிச்சு அவ தன்னுடைய எக்ஸுன்னு நீ நினைக்கிறதால அவளை வெளியே போக
சொல்ற, அது உனக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா பிம்மும் அதை தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல, சரி விடு, எதா இருந்தாலும் நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சமாதானப்படுத்துறாரு. இங்க பிம் வீட்டுல இந்த ரேங்க் இன்னமும் போகல. மேடும் பஜாருக்கெல்லாம் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா. சரி போயிருப்பான்னு நினைச்சிட்டு மாப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து பாக்குறா. அவ பாட்டுக்கும் அதே இடத்துலதான் உட்காந்துருக்கா. நல்லா அழகா நெயிலுக்கெல்லாம் நெயில் பெயிண்ட் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காளா. இவளுக்கா ஷாக்கா இருக்கு. இவ என்னடா இவ்வளோ திட்டி இவ போகலையா அப்படிங்கிற மாதிரி, நீ போகலையான்னு கேட்க, நான் எதுக்காக போகணும், எங்க போகணும் அப்படிங்கிறதுக்கு, அதான் ரெக்ஸ் சொன்னார்ல வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லி, அதனால நீ வெளியே போக வேண்டியதானங்கிறதுக்கு நான் எதுக்காக போகணும், இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, நான் போகணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. நீ ஒரு சர்வன்ட் தானே, சர்வன்ட் என்ன வேலை, வீடெல்லாம் கூட்டி பெருக்கி அதுல இருக்கிற கச்சராவெல்லாம் வெளியே கொண்டு போய் கொட்ட வேண்டியது உன்னோட வேலை. முதல்ல அதை செய்யி, என்கிட்ட எல்லாம் பேசாத. அது இல்லாத இந்த வீட்டுக்கு ஓனர் உங்க ரெக் மட்டும் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்டு பிம்மும் தான். சோ இப்ப வரைக்கும் பிம் என்கிட்ட போன்னு சொல்லவே இல்லையே, அதனால நான் போகணுங்கிற அவசியம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு திமிரா இருக்கா. அப்படியே நைட் ஆயிடுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா ஒய்ஃப்காக ஃபுட் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை தேடி போய்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துல பிம்ம எதிரில வரவும், என்னாச்சு தூங்கலையான்னு கேட்கறதுக்கு, இல்ல தூக்கம் வரல, அப்பனா நீ சாப்பிட்டுருக்கோம் மாட்டியேன்னு கேட்கறதுக்கு, ஆமா எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கறதுக்கு, என்ன நானும் சாப்பிடல, எனக்கும் சாப்பிடணும்னு தோணல, அதனாலதான் உனக்காக ஃபுட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், என்ன நீயும் சாப்பிடலையா, வா நாம 2 பேரும் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கும் வராங்க. 2 பேரும் இப்ப சமாதானம் ஆயிட்டாங்க இல்லையா. அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கும் வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா ரெக் என்ன நினைச்சிருப்பான்னா, இந்த ரேங்க் எப்படியும் நம்ம திட்ல அவ வீட்டை விட்டு வெளியே போயிருப்பா அப்படின்ட்டு இவன் அவங்க வைஃப் கூட ரொம்ப கொஞ்சம் பேச ஆரம்பிக்க, அப்போதான் பாக்குறோம் ஸ்விம்மிங் பூல் கிட்ட திரும்பவும் அந்த சனிய வீட்டுல உட்காந்துருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அவ பாரு இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி விடு, ஏன் அவனை தொந்தரவு பண்ற, நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, இன்னமும் உனக்கு புரியலையான்னு கேட்கறதுக்கு, சரி சரி எனக்கு புரியுது, அவ உன்னுடைய ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இவ பாத்துட்ட போல இருக்கு. பக்கத்துல வந்துட்டு, ஏ பிம் ரக், நீங்க 2 பேரும் வந்துட்டீங்களா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா ரக் இது என்ன ட்ரிக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பிம் கிட்டையும், பிம் நீ அவன்கிட்ட பேசினியா, ரக் என்ன சொன்னா, அவனுக்கு என் மேல இருந்த கோவம் எல்லாம் போயிடுச்சா, ப்ளீஸ் பிம் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு வீடு கிடைச்ச உடனே நான் இங்க இருந்து போயிடுறேன், அது வரைக்கும் நான் இங்க இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி பேசுறா. அவளும் சரி பரவாயில்ல வீடு. அப்ப நம்ம பிம் என்ன சொல்றாங்கன்னா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஒரு புது வீடு தேடி பாக்குறேன், உனக்காக ஒரு வீடு தேடி பார்த்து நீ அங்க போயிட்டீன்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது பாரு அப்படிங்க. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்னடா நம்ம இந்த வீட்டை விட்டு காலி பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாளே இவளும் அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இவன் முன்னாடி எழுந்திருச்சு வந்துட்டு 2 பேருக்கும் குட் மார்னிங் சொல்ல, அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அவளும் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி, நான் உங்களுக்காக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்காக நான் ஆன்காக ஹெல்ப் பண்ணேன், வாங்க நானும் செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் உட்கார வச்சு இவ ஸ்பெஷலா ரெக்கு தான் காஃபி எல்லாம் ஊத்தி கொடுக்குறா. குடி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஃபுட் எல்லாம் செஞ்சிருப்பா போல இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அவனுக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு, இந்த பொண்ணு என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வேற வழி இல்லாத காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பஸ்லயே போய்க்கிறேன், நீங்க கிளம்புங்க மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்ணிடுறான்னா வெளியே கிளம்பிடுறா. நம்ம பிம்க்கும் ரெக்கும் அப்படியே ஷாக்கா இருக்கு, இவளா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி. அவளும் வெளியே வருவாளா, அந்த சமயம் பார்த்து இடியெல்லாம் இடிக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு அவளுடைய பேக் எல்லாம் எடுத்து மூடி வச்சுக்கிட்டு தலையில மூடிக்கிட்டு அங்கிருந்து ஓட, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க, இந்த பொண்ணா இது அப்படிங்கிற மாதிரி. அந்த சமயத்துல கூட நம்ம பிம் அவளை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பாத்தியா அவ இப்ப எப்படி மாறிட்டான்னு பாத்தியா, அவளும் ரொம்ப நல்ல பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பேச, ஹீரோவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல 2 பேருமே அப்படியே உட்காந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரேங்க் ஏதோ ஒரு ஃபுட்டு செஞ்சிருப்பா இல்லையா, அது ஆன் கிட்டையும் கேட்கிறான். ஆன் உண்மையாலுமே இது ரேங்க் தான் செஞ்சாலான்னு கேட்கறதுக்கு, ஆமா பேக்கெட்ல இருந்து கட் பண்ணி பவுல்ல மாத்தி வச்சது அவதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிக்கிறாங்க. நம்ம பிம்மும் சரி சரி போதும், அவ என்னுடைய ஃப்ரெண்டு, நீங்க கலாய்க்காதீங்கன்னு சொல்ல சரி சரின்ட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிடவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு ரேங்க் போனா இல்லையா, அவ ஜஸ்ட் ஆக்டிங் பண்றாள்னு நினைக்கிறேன். எத்தனையோ டாக்ஸி வந்து கேக்குறாங்க, ஆனா எந்த டாக்ஸிலையும் ஏறவ அவ பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் எப்படியும் வருவாங்க, அவங்க பிக்கப் பண்ணிக்குவாங்கங்கிற எண்ணத்திலேயே திரும்பி திரும்பி
பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் அவங்களும் வந்துகிட்டு இருப்பாங்களா, இவ தனியா நடந்து போறத பார்த்த உடனே பீம்க்கு மனசு தாங்க மாட்டேங்குது. அதனால ரெக் கிட்டயும் அவளை நம்ம கூட்டிட்டு போயிடலாமேன்னு சொல்லவும், சரி கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவளையும் கூட்டிட்டும் போறாங்க ஆபீஸ்க்கு. ஆபீஸ் வந்த உடனே இவங்க 2 பேரும் கீழே இறங்கி பேசிக்கிட்டு இருக்க, இந்த ரேங்கும் பின்னாடி இறங்கிக்கிறா. பிம் பார்த்துட்டு, ரேங்க் எதுக்காக நீ இறங்குன, உன் ஆபீஸ்க்கு நீ ரெக்க கூட்டிட்டு போய் விட்டுருவாரு, நீ அவரு கூடயே போவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பஸ்லயே போய்க்கிறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுற பிம், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தேங்க்யூ பிம் நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. ஆக்சுவலா அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க இருந்து மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னென்ன நடக்குதுன்னு பாக்குறது அவங்களோட வேலை போல இருக்கு. அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க ரேக்கும் பாத்துறான். ரேக் பார்த்த உடனே, நீ எங்கடா அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, வா ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறதுக்காக ரேக்கையும் உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே ஃப்ரெண்டுக்காரனும் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான். மீனா வந்து அவகிட்ட கேட்டிருப்பான் இல்லையா, நீ ஒரு ஆனா ஒரு ரேங்க பாக்குறதுக்கு எப்படி உனக்கு தோணுது, இப்ப ரேக் வீட்டுல தானே இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுமோ அப்படிங்கிற பயத்துல எல்லாம் கேட்டு இருந்திருப்பா இல்லையா, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே ரேக் கிட்ட சொல்லிடுறான். அதனால இல்ல நான் அவளை அங்க வைக்க மாட்டேன், அவளை இன்னும் கொஞ்ச நாள் இல்ல, அவளை இன்னும் 1 வீக்லயாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுறதுக்கு தான் நான் பார்க்க போறேன், நான் அவளை வைக்க மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காரை எடுத்துட்டு கிளம்பி வந்துடுறான். இந்த லேடி தான் இங்க நின்றுட்டு இருக்கா இல்லையா பஸ் ஸ்டாப்ல, எத்தனை பஸ் வந்திருக்கும், ஆனா அத்தனை பஸ்ஸையும் விரட்டி விட்டுட்டு இவர் ரேக் எப்போ வருவான்னு நின்றுட்டு அங்க காத்துட்டு இருக்கா. அவனும் வரான், இவளையும் பாக்குறான், ஆனாலும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆகுது, இப்படி பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறான் பாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. ரேங்க் என்ன பண்றான்னா துணி துவைக்கலாம்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷின் கிட்டயும் போய் பாக்குறா. அங்க ஆல்ரெடி ஆன் வந்து நம்ம பிம்மோட துணியும் ரேக்கோடைய துணியும் போட்டு வச்சிருந்திருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு, என்னது துணி கிடக்குது, நம்ம துணி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ இதை எடுத்து பாக்குறா. அதுல இன்னர்வேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு இவளுடைய இன்னர்வேர்ஸ் அதெல்லாம் மாத்தி போட்டு விட்டுறா. இது அவ வேணுக்கும்னே தான் பண்றா. அதுல போட்டு விட்டுட்டு யாருக்கும் தெரியாத இவ போயிடுறா அவர் ரூம்க்கும். அப்ப இந்த ஆன் என்ன பண்றான்னா துணியெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறா. அதுல இவ போட்டு வச்சிருந்தா இல்லையா, அந்த ரேங்க் போட்டு வச்சிருந்தா இல்லையா, அந்த இன்னர்வேரும் இருக்கு. நம்ம பிம் இதெல்லாம் போடுறாளா, ரொம்ப இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்த்துட்டு, சரி அவளுடைய கபோர்ட்லயே வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபோல்ட் பண்ணி கபோர்ட்லயும் வச்சிடறா. அந்த சமயத்துல ஹீரோவும் குளிச்சுட்டு அவனுக்காக துணி எடுக்கிறதுக்காக ட்ரா ஓப்பன் பண்ண, அதுல இவளுடைய துணியெல்லாம் இருக்கு, பிம்மோடைய துணியெல்லாம் இருக்கு. அதுல வந்து இந்த ரேங்க் ஒரு துணி போட்டு வச்சிருந்தா இல்லையா, அதுவும் இருக்கு. அதை பார்த்த உடனே இது பிம் யூஸ் பண்றாளா, பிம் இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாளே, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இவ இந்த மாதிரி யோசிக்க மாட்டாளே, நமக்காக தான் யோசிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னர்வர்ஸையும் கையில எடுத்துக்கிட்டே போயிட்டு, பிம் நீ எப்பயில இருந்த இந்த மாதிரி இன்னர்வர்ஸ் எல்லாம் போடணும்னு ஆசைப்பட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ என்ன சொல்ற, நான் எந்த மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டேன்னு நினைக்கிற, அப்படிலாம் எதுவும் இல்லையே, நீ என்ன பேசுறன்ட்டு அந்த பொண்ணு ஒன்றும் தெரியாத பேசிக்கிட்டு இருக்கா. அதனால இவன் என்ன பண்றான்னா அந்த இன்னர்வேர்ஸை எடுத்து காட்டுறான். பாரு, இது தானே நீ தானே உன்னுடைய ட்ராவில் தான் உன்னுடைய துணியோட இருந்துச்சு, இது நீ தானே வாங்கிட்டு வந்து வச்சுன்னு சொல்ல, அந்த பொண்ணு இது நான் வைக்கலையே, இது என்னதே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ள ரேங்க் அங்க வந்துடுறா. டோரை நாக் பண்ணிட்டு இருக்கா. பிம்மும் உள்ள வாங்க என்ன வேணும்னு கேட்க, இவளும் உள்ள வரா. உள்ள வந்த உடனே இந்த மாதிரி என்னோட இன்னர்வேர்ஸ் இங்க மாறி வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, அப்ப கையில இவளுடைய இன்னர்வேர்ஸ் தானே கையில வச்சுட்டு இருக்கா ரேக். அதை பார்த்த உடனே இதுதான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க 2 பேருக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. ரக் கோவப்பட்டுட்டு உள்ள போயிடுறான். இவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. சிரிச்சுக்கிட்டே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இவன் கையில என்னுடைய இன்னர்வேர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பிம்க்கு செம்மையா கோவமாகுது. இவளும் அப்படியே நல்ல பொண்ணு மாதிரி சாரி தெரியாம வந்துருச்சு, நான் புதுசா வாங்கியிருந்தேன்னா சரி அதை துவைக்க போடலான்னு பார்த்தா இது எப்படி இங்க வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ரக் கிட்டையும் சாரி கேட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு ஓடி போயிடுறான் அங்கிருந்து. இங்க நம்ம பிம்கா செம்மையா பயமா இருக்கு. ரக்கையும் உள்ள வந்து பார்க்க வர, அவனும் பார்த்துட்டு சாரி பிம், எனக்கு தெரியாத உங்ககிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்களும் இல்ல பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. இந்த பொண்ணு இது வெளியே போனா இல்லையா, ஆக்சுவலா இவ வெளியவே போகல, அப்படியே நின்று கேட்டுட்டு இருக்கா. என்ன பேசிக்கிறாங்கன்னு அங்கேயே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இன்னும் இந்த பொண்ணு என்னென்னதான் பிரச்சனை கொண்டு வருவானே தெரியல. இல்ல ஹீரோ இதுக்காக என்ன முடிவு எடுக்க போறான்ட்டு அடுத்தடுத்த எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.